அல்லேலூயா, அல்லேலூயா. 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று. அதுதான் இந்த மாதத்துடைய வாக்குத்தத்தம். அல்லேலூயா. காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்கள் உங்கள் ஆடு மாடுகள் உங்கள் மிருக ஜீவன்கள் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கில் என்ன செய்யணும்? ஆமேன். உங்களுக்கு சைன் இருக்காது லைஃப்ல, அதாவது அடையாளம் இருக்காது. அடையாளம் இல்லாமல் ஆண்டவரே வார்த்தையை இந்த நாளிலே நம்ப வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறார். வார்த்தை மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். 2வது காரியம், அந்த நம்பிக்கை செயல்பாடுகளாக மாற வேண்டும். வாய்க்கால்களை வெட்ட சொல்லியிருக்கிறதுனால அந்த நம்பிக்கை செயல்பாடுகளாக மாற வேண்டும். Glory to Jesus. அப்படி செய்வீர்கள் என்றால் உங்கள் செயல்பாடுக்கு உண்டான மகிழ்ச்சியை கர்த்தர் தர இருக்கிறார். அந்த செயல்பாடுகள் மகிழ்ச்சியாக மாறும் என்று சொல்லி இந்த நாளிலே வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேச இருக்கிற தலைப்பு கிருபையின் முக்கியத்துவம். நம்முடைய லைஃப்ல கிருபையின் முக்கியத்துவத்தை குறித்து இதனாலே கர்த்தர் பேசுவாராக. அதற்கு தலைப்பாக வைத்திருக்கிறது பாவமும் கிருபையும், சின் வாசஸ் கிரேஸ் என்ற தலைப்பிலே கர்த்தர் நம்மோடு கூட பேச இருக்கிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 20-21வது வசனம். ரோமர் 5:20-21. மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது, அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. ஆமேன், ஆமேன். Glory to Jesus, glory to Father. மேலும் மீறுதல் பெருகும்படி நியாயப்பிரமாணம் வந்தது, அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆட்கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆட்கொண்டது. கிருபை நம்முடைய லைஃப்ல எவ்வளவு பெரிய முக்கியம். ஆமேன். இந்த கிருபை குறித்து ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு கிறிஸ்தவர்கள் மத்தியிலே இன்றைக்கு இருக்குமே என்று சொன்னால் அந்த கிருபையை நாம் நிச்சயமாய் கொண்டாடுவோம். ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் ஹைப்பர் கிரேஸ். நாங்கள் ஹைப்பர் கிரேஸை குறித்து நான் பேசவில்லை. ஆனால் கிருபை நம்மளுடைய லைஃப்பில் எவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்ஸ் என்பதை குறித்து இந்த நாளிலே ஆவியானவர் நம்மதிலே பேச இருக்கிறார். அல்லேலூயா, glory to Jesus. மேலும் மீறுதல் பெருகும்படி நியாயப்பிரமாணம் வந்தது. இந்த வார்த்தையின் அர்த்தம் நீங்கள் மேலோட்டமாய் பார்த்தீர்கள் என்று சொன்னால், மேலும் பாவம் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது என்று சொன்னால் தப்பா இருக்கும். புரியுதுங்களா நான் சொல்றது? மேலும் பாவம் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது என்று சொல்லுகிற வார்த்தை என்பது, புரிதல் என்பது தவறான காரியம். அங்கே அப்படி சொல்லப்படவில்லை. ஆமேன். மீறுதலும் பாவம் எல்லாம் ஒன்று தான். மீறுதல்னாலே பாவம் தான். இதுக்கு மீறுதலுக்கு ஒன்று, பாவத்துக்கு ஒன்று தனித்தனியா இல்லை. எப்போ தேவனுடைய காரியங்களுக்கு நாம் மீறுதல் ஆகிறோமோ அது அப்பவே பாவம் தான். மேலும் பாவம் பெருகும்படி நியாயப்பிரமாணம் வந்தது என்று நாம் சொல்ல முடியாது. அதோட அர்த்தம் அதல்ல. நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா பாவத்தின் வலிமை அதிகமாக இருக்குது. பாவத்தின் வலிமை, பாவத்துடைய ஸ்ட்ரென்த்து அதிகமாக இருக்கும் இந்த உலகத்தில். ஆனால் இந்த வேதம் சொல்லுகிறது அதை காட்டிலும் வலிமை உள்ளது கிருபையின் வலிமை. அதை காட்டிலும் வலிமை உள்ளது. அதை தான் இங்கே மென்ஷன் பண்ற. அதை காட்டிலும் வலிமை உள்ளது கிருபை. அதனால் நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா ரோமர் 5ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசித்தீர்கள் என்று சொன்னால்,
நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னமே பாவம் உலகத்தில் இருந்தது. நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் அதுதான் அர்த்தம். நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்பாகவே, மோசே கிட்ட அந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்பாகவே என்ன இருந்தது? பாவம் வலிமையா இருந்தது. பாவம் எப்படி இருந்தது? பயங்கர ஸ்ட்ரென்த்தா இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் எண்ணப்பட மாட்டாதுன்னு சொன்னா பாவம் என்னன்னே தெரியாம இருந்திருக்கும். அதை தான் சொல்ல வர்றாரு. அல்லேலூயா. நியாயப்பிரமாணம் கொடுக்கலன்னா இது பாவம், இது பாவம் இல்லை என்பதே தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நியாயப்பிரமாணத்துக்கு முன்பாக, இந்த நியாயப்பிரமாணம் என்பது ஒரு குறிப்பிட்ட ஜனத்துக்கு, எபிரேயர் அல்லது யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பிரமாணம், உலகத்துக்கு இல்லை. ஆமென். மோசே மூலமா யாருக்கு கொடுக்கப்பட்டது? உலகத்துக்கு கொடுக்கப்படல, அவருடைய ஜனத்துக்கு கொடுக்கப்பட்டது. ஆமென். ஆனா உலகம் கஷ்டம். உலகத்தில் அடுத்த பீப்புளுக்கெல்லாம் அது ரொம்ப கஷ்டமா இருந்தது. நியாயப்பிரமாணம் இல்லாமல் இருந்தால் பாவம் என்பதே தெரியாது. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தான்? அண்ணன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிப்பாங்க, தெரியுமா? அண்ணன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஆனால் நியாயப்பிரமாணம் வந்த உடனே நீ இதை மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நியாயப்பிரமாணம் என்பது ஒரு சட்டம், ஒரு லா. நியாயப்பிரமாணம் என்பது என்னது? ஒரு லா, சட்டம். நல்லா தெரிஞ்சுங்களேன். நியாயப்பிரமாணம் தவறு செய்யலாமா, தவறு செய்யக்கூடாதா என்பதை, தவறு செஞ்சா தவறு இந்த தண்டனை, தவறு செய்யலைன்னா இந்த ஆசீர்வாதம், இதுக்கு தான் நியாயப்பிரமாணம், இதான் சட்டம். ஆனால் பாவம் செஞ்சதுக்கு பரிகாரம் நியாயப்பிரமாணம் கிடையாது. புரியுதுங்களா? அப்போ பாவம் எவ்வளோ வலிமை வாய்ந்தது! நியாயப்பிரமாணத்தை காட்டிலும் பாவம் எப்படி இருக்குது? வலிமையாக இருக்கிறது. நிறைய பேருக்கு புரியாது, சத்தியம் நிறைய பேருக்கு புரியாது. ஆனால் அந்த அம்மா ஜெபிச்சது போல கர்த்தர் தான் உங்களுக்கு விளக்கணும். அல்லேலூயா. ஒரு புஸ்தகம் கொடுக்கப்பட்டிருக்குது. நீ பாவம் செய்யக்கூடாது, பாவம் செய்யாமல் இருந்தா இந்த பிளஸிங், அதான உபாகமத்தில் சொல்லப்பட்டிருக்குது. 28 வாசிக்க வேண்டாம், 1 to 14. அதில் மொத்தம் எத்தனை அதிகாரம், எத்தனை வசனம் இருக்குது தெரியுமா? 60க்கு மேலே இருக்குது. ஒன்லி 14 மட்டும் தான் ஆசீர்வாதம். மொத்தம் எல்லாம் என்ன? நீ தப்பம் பண்ணினா அதான் சொல்றதுக்கு தான் நியாயப்பிரமாணம், மீட்பதற்கு அல்ல. அல்லேலூயா. நியாயப்பிரமாணம் இல்லாமல் இருந்தால் பாவம் எண்ணப்பட மாட்டாது. ஆனால் என்னுடைய பாவத்திற்கு அது பரிகாரம் அல்ல. அல்லேலூயா. அது ஒரு சட்ட புஸ்தகம். 14வது வசனம். அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன் அடையாளமானவன். அப்படி இருந்து மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும். அதாவது இந்த நியாயப்பிரமாணம் வரத்துக்கு முன்னாடி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த நியாயப்பிரமாணம் வருவதற்கு முன்பாக ஆதாம்ல இருந்து மோசே வரைக்கும் எந்த சட்டமும் இல்லை. ஐயா நான் தப்பு பண்ணல, நான் தப்பு பண்ணல, நான் எந்த காரியமும் பண்ணல. ஆதாம் காலத்தில், அதுக்கப்புறம் இந்த மோசே காலத்துக்கு முன்னாடி நான் வாழ்ந்திருக்கிறேன். நான் வாழ்ந்திருக்கும் பொழுது நான் எந்த தப்பும் பண்ணலை. ஆனால் நீ பிறந்ததே பாவம். நீ பிறந்ததே, நம்ம நிறைய பேர் கேட்போம்ல, நான் பிறந்ததே பாவமானு. ஆமாம், பிறந்ததே பாவம். ஏன்னா நம்ம தாத்தாவாகிய ஆதாம் பாவம் செய்தபடினாலே அந்த பாவம் தான் வந்துட்டே இருக்குது. அதனால தான் ஸ்பெஷல் அப்ரூவல். இந்த ஸ்பெஷல் அப்ரூவல் எங்கே தெரியுமா கொடுக்கப்பட்டது? இயேசுவானவர் மரித்த பொழுது எங்கே போனாரு? நோவா காலத்திலே வாழ்ந்தவர்கள் இடத்துல போய்
ஆமென். ஏன்னா மோசேக்கு அப்புறம் என்ன வந்துடுச்சு? நியாயப்பிரமாணம் வந்துடுச்சு. எப்படியாவது அந்த ஜனத்துக்காவது என்ன செய்யறாரு? அந்த ஜனத்தின் மூலியமாய் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நியாயப்பிரமாணம் இப்படி இருக்குதுன்னா சட்டம் பரவிடுச்சு. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், glory to ஜீசஸ். ஆதாம் முதல் மோசே வரைக்கும் என்ன இல்லை? எந்த ஒரு சட்டமும் இல்லை, நியாயப்பிரமாணமும் இல்லை. அதனால தான் இந்த வார்த்தை சொல்லுகிறது, நியாயப்பிரமாணம் கொடுப்பதற்கு முன்னமே பாவம் உலகத்தில் இருந்தது. நியாயப்பிரமாணம் கொடுக்கிறதுக்கு முன்பவே என்ன இருந்தது? பாவம் என்ன இருந்தது? இந்த உலகத்தில் இருந்தது. அந்த கிரைட்டீரியா அந்த ஜனங்களுக்கு ஆதாம் முதல் மோசேக்கு முன்பாக வரைக்கும் ஸ்பெஷல் அப்ரூவலை யார் எடுத்தது? இயேசுவானவர் எடுத்து அங்கே அங்கே பாதாளத்தில் போய் அங்கே இருக்கிற ஆவிகளுக்கு அவர் என்ன பண்ணாரு? பிரசங்கம் பண்ணினார், மனம் திரும்பும்படியாய். ஆமென், அல்லேலூயா. ஓ ராதா ரீகா தாரா ராகா பா பா பா. பாவத்தின் வலிமை எப்படி இழுத்து செல்கிறது பாதாளத்தில் பாருங்க, எப்படி இழுத்து செல்கிறது பாருங்க. ஆமென். ஆனால் கிருபையின் வலிமை அதை காட்டிலும் பெரியது. ரோமர் 5:15 ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படி எனில், ஒருவனுடைய மீறுதனாலே அநேகர் மரித்திருக்க தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல். இங்க பாத்தீங்களா, பாவத்தை காட்டிலும் கிருபை அதிகம் என்று சொல்லப்பட்டது. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கிருபை அதிகமாய் யார் இடத்துல பெருகுதான்? ஜனங்களிடத்தில் பெருகிறது. மீறுதலினால், அதாவது ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு, ஆமென், அதுக்கு ஒப்பானது கிடையாது. நீங்க நினைக்கிறீங்க பாவத்தில் இருக்கிற வலிமை கிருபையின் வலிமையும் ஈக்குவல் கிடையாது. பாவத்தின் வலிமையை காட்டிலும் கிருபையின் வலிமை அதிகம். அதை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். அல்லேலூயா. எப்படி எனில், ஒருவனுடைய மீறுதல்னாலே அநேகர் மரித்தார்கள். யாருடைய மீறுதல்? ஆதாமுடைய மீறுதல்னாலே அநேகர் என்ன பண்ணாங்க? மரித்தார்கள். ஆமென். ஆனால் தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவு அநேகர் மேல அதிகமாக என்ன செய்யுது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது யூதர்களுக்கு மாற்றம் பெருகல, இந்த சர்வ லோகத்துக்கும் அது பெருகியது. அதான் கிருபையின் நியாயப்பிரமாணம் ஒரு கூட்டத்துக்கு மட்டும்தான். அந்த நியாயப்பிரமாணம் மீட்கதில் கூட கிடையாது. நியாயப்பிரமாணம் மீட்பதற்கல்ல. தவறு ரைட்டு, இது சரி இது தவறு, அது என்பதை நமக்கு வெளிப்படுத்தி காட்டதான். ஆனால் நான் பாவத்தில் விழுந்துட்டேன்னா அந்த பாவத்தில் இருந்து மீட்பதற்கு நியாயப்பிரமாணம் எனக்கு ஒன்றும் செய்யாது. ஆமென். கிருபையின் வலிமை ஏன் அதிகமாய் உள்ளது தெரியுமா? கிருபையின் வலிமை ஏன் அதிகமாய் உள்ளது? 1 யோவான் 2:1 வாசிங்களேன். 1 யோவான் 2:1 என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக. இதுதான் வலிமையான ஒரு காரியம். இதுதான் கிருபையின் வலிமை. நியாயப்பிரமாணத்துக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நியாயப்பிரமாணத்துக்கு என்ன இல்லை? ஸ்தோத்திரம், மீட்கும் கெப்பாசிட்டி இல்லை. ஆனா கிருபைக்கு மீட்கும் கெப்பாசிட்டி இருக்குது. கிருபையின் வலிமை ஏன் அதிகமாய் உள்ளதுன்னா, நடுவுல ஒருத்தர் இருக்கிறாரு. அவர்தான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். நீங்க பாவம் செய்யக்கூடாது என்பதற்காக நான் எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால், அல்லேலூயா, இப்போ அந்த பாவம் செய்யாதபடிக்கு எழுதுகிறேன். அதுதான், நீ பாவம் செய்யக்கூடாது என்பதுக்கு தான் நியாயப்பிரமாணம். ஆனா நீ பாவம் செய்தவனானால், இப்போ பாருங்க, இதுதான் கிருபையின் வலிமை. என்னன்னா, இயேசு கிறிஸ்து அந்த இருக்கிறதுனால கிருபை
அதிகமாக இருக்கிறது. ஏன் என்று சொன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக யார்கிட்ட பேசுறாரா? அதே ரோமர்ல சொல்லப்படுகிறது, நீங்களும் நானும் யாருக்கு தெரியுமா? பிதாவுக்கு. யார் தெரியுமா? நீங்களும் நானும் பிதாவுக்கு யார் சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அதாவது நீங்க அதை வாசிக்க வேண்டாம். அந்த வசனத்தில் நான் உங்களை ஜென்ரலா ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க புத்திர ஸ்வீகாரம் அது இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் புத்திர ஸ்வீகாரம். இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி நீங்களும் நானும் யாரு? சத்துருக்கள். நீங்கள் தேவனுக்கு முன்பாக நீங்கள் சத்துருக்கள். வேதம் சொல்லுகிறது, தேவனுக்கு முன்பாக நம்மலாம் யாரா? நீங்கள் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில். வாசிச்சிருக்கீங்களா? நீங்கள் சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரத்தின் மரணத்தினாலே ஆமென். அப்புறம்தான் அப்பா பிதாவே, அப்புறம்தான் அப்பா பிதாவே என்ற புத்திர ஸ்வீகாரம். அதற்கு முன்னாடி என்னவா இருந்தோம்? பயங்கரமான சத்ரு. ஏன்னா உலகத்தில் இருந்தோம், உலகத்தின் வழக்கத்தின்படி இருந்தோம், உலக கலாச்சாரத்தில் இருந்தோம், உலகத்தை நாடிக்கொண்டிருந்தோம், உலகத்தின் அன்பில் இருந்தோம். இந்த உலகத்தின் அன்பு தேவனுக்கு விரோதமான பகை. அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு பெரிய வலிமை பாருங்க. 2வது வசனம், அத 1 யோவான் 2:2. நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே, நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற. அப்போ நியாயப்பிரமாணம் ஒரு சாராருக்காக இருந்த நியாயப்பிரமாணம், ஆனால் கிருபை என்பது சர்வ லோகத்திற்கும் உண்டானது. புரியுதுங்களா? அந்த ஸ்ட்ரென்த் யாருக்கு உண்டானது? புரியல. நிறைய பேருக்கு அப்படியே யோசிச்சுக்கிறாங்க, எங்கள் மைண்ட் எல்லாம் கொஞ்சம் நல்லா ரீஃப்ரெஷ் பண்ணாதான் நமக்கு கிடைக்கும். பாவம் பயங்கரமான ஸ்ட்ரென்த்து, அதை காட்டிலும் கிருபை அதிகமான ஸ்ட்ரென்த் என்பதை தான் பார்க்குறோம். அல்லேலூயா, ஆமேன். சர்வ லோகத்திற்கும் ஆண்டவர் என்ன செஞ்சார்? கிருபாதார பலியாய். அப்படின்னா அந்த கிருபை பயங்கரமான வல்லமையாய் இருக்கிறது என்பதற்கு தாவீதுடைய வாழ்க்கையை நம்ம எடுக்க போகிறோம். அல்லேலூயா. தாவீதுடைய அந்த வாழ்க்கையை நம்ம எடுத்து பார்த்தா தான் அந்த கிருபை தாவீதுக்கு எப்படி செயல்பட்டதுன்னு பார்க்குறோம். அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு மறு மீட்சியை கர்த்தர் இன்னைக்கு உண்டு பண்ணணும். இன்னைக்கு ஒரு கிருபையை நமக்கு புதுப்பித்து ஆண்டவர் கொடுக்கணும். இன்றைக்கு புதுப்பித்த கிருபையோடு கூட தான் நம்ம வீட்டுக்கு போகிறோம். ஆமேன். இன்னைக்கு புதுப்பித்த கிருபையோடு கூட நம்ம போக போகிறோம். அல்லேலூயா. அதுக்கு தான் ஆண்டவர் இந்த நாளில் நம்மோடு கூட பேசுகிறார். எப்படி தாவீதின் வாழ்க்கையில் பாவத்தின் வலிமையை வீழ்த்தியது கிருபையின் வலிமை என்பதை பார்க்க போகிறோம். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 5வது வசனம். அப்பொழுது தாவீது அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் உண்டவனாகி நாத்தானை பார்த்து, இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்திற்கு பாத்திரன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு உன் வாயாலே உங்களை என்ன செய்வார் ஆண்டவர்? நம்முடைய வாயை வைத்து நமக்கு என்ன செய்வார்? இயேசுவானார் சொன்னாரா இல்லையா? உங்கள் வாயை வைத்து உங்கள் நியாய தீர்ப்பு நடக்கும். அல்லேலூயா. உங்கள் வாயும் என் வாயும் வைத்து என்ன நடக்குமா? நியாய தீர்ப்பு நடக்கும். இப்போ தாவீதுடைய வாழ்க்கையில் பாவம் மேற்கொண்டது. ஆமேன். இப்போ தாவீதுடைய வாழ்க்கையில் பாவம் என்ன செய்தது? பாவம் என்ன செஞ்சது? மேற்கொண்டது. அல்லேலூயா. பாருங்க, உங்களுடைய வாயிலும் என்னுடைய வாயினாலே நம்ம என்ன செய்வோம்? ஆமேன், நம்மளே மாட்டிக்கொள்வோம். அல்லேலூயா. அப்பொழுது தாவீது அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் உண்டவனாகி, நாத்தான் ஒரு கதை சொல்றான். நாத்தான் ஒரு கதை சொன்ன பொழுது அவனுக்கு என்ன, தாவீதுக்கு என்ன வந்தது? பெரிய கோபம் வந்தது. இப்படி தான் நம்மளை உணர்த்துகிற ஒரு ஆவி நமக்கு வேணும். அல்லேலூயா, ஆமேன். நம்ம உணர்த்துகிற ஒரு ஆவி வேணும். எப்படி தேவன் எவ்வளவு ஞானம் உள்ளவர் பாருங்க. தீர்க்கதரிசியை வைத்து, நாத்தானை வைத்து அவர் பேசுகிறார். அப்பொழுது தாவீது அந்த மனுஷன் மிகவும் கோபம் உண்டவனாகி நாத்தானை பார்த்து, இந்த காரியத்தை செய்த மனுஷன் ஆமேன் மரணத்திற்கு பாத்திரன் என்று யாருடைய ஜீவனை கொண்டு?
கர்த்தருடைய ஜீவனை கொண்டு. 6வது வசனம், அவன் இரக்கமற்றவனாய் இருந்து இந்த காரியத்தை செய்தபடினாலே அந்த ஆட்டுக்குட்டிக்காக நாளத்தினையாக திரும்ப செலுத்த வேண்டும் என்றானா. அல்லேலூயா. நமக்கு உணர்த்தப்படும் பொழுது, நம்ம பாவம் உணர்த்தப்படும் போது நம்ம எத்தனையா நம்ம செலுத்த வேண்டும். அல்லேலூயா. பாவம் எப்படி மேற்கொள்ளுது பாருங்க. தாவீதுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பியூட்டிஃபுல்லாக பாவம் மேற்கொள்ளுது பாருங்க. நான் கேட்குறேன், நியாயப்பிரமாணம் என்ன செய்யல, மீட்க முடியல. புரியுதுங்களா? தாவீது யாரு? ராஜா. அபிஷேகம் பெற்றவனா அபிஷேகம் பெறாதவனா? நல்லா தெரிஞ்சுக்கணும். அபிஷேகம் பெற்றவன். இந்த அபிஷேகம் உங்களை போதித்து தான் வழி நடத்துமே தவிர இந்த அபிஷேகம் கூட உங்களை மீட்காது. அல்லேலூயா. யோசிச்சு பார்த்தீங்களா? ஒரு பாவம் செய்யும் பொழுது அபிஷேகம் நம்ம விட்டு என்ன செய்யுது? போயிடும். அல்லேலூயா. அபிஷேகம் நம்ம விட்டு போயிடும். அபிஷேகம் கூட நிரந்தரம் அல்ல. மை காட், அபிஷேகம் கூட நிரந்தரம் அல்ல. அபிஷேகம் பெற்றவன் தான் இந்த பாவத்தை செய்கிறான். அதனால தான் வேதம் சொல்லுது, நான் நிற்கிறேன் என்று ஒருவனும் என்ன செய்யக்கூடாது. இன்னைக்கு எனக்கு வசனம் வருது, இன்னைக்கு நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், தேவனுடைய ஆவி நம்மோடு கூட இருக்கிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நான் நிற்கிறேன்னு சொல்லி நான் நிற்க முடியாது. ஆண்டவரே, உங்களுடைய இரக்கத்தினால உங்களுடைய தயவுனால நிற்கிறேன் ஆண்டவரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு அநேகருடைய காரியங்களை நம்ம யோசிச்சு பார்க்கணும். இவன் இரக்கமற்றவனாய் இருந்து இந்த காரியத்தை செய்தபடினாலே அந்த ஆட்டுக்குட்டிக்காக நாளத்தினையாய் அவன் என்ன செஞ்சது? 7வது வசனம் பாருங்க. அல்லேலூயா. இப்போ நியாயம் தீர்த்துட்டாரு. யாரு? தாவீது என்ன பண்ணாரு? நியாயம் தீர்த்துட்டாரு. ஆனா நாத்தான் சொல்றான், நீ தான் அந்த பாவி. அல்லேலூயா. அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னை இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, போதும் சிஸ்டர், உன் இஸ்ரவேலின் மேல் உன்னை என்ன செஞ்சேன்? நான் ராஜாவாய் நிறுத்தினேன். உன்னை அபிஷேகம் பண்ணி இன்னைக்கு அந்த அபிஷேகம் என்னாச்சு? அபிஷேகம் பாவத்தின் வலிமையை மேற்கொண்டதா? அபிஷேகம் பாவத்தின் வலிமையை மேற்கொண்டதா? நீங்கள் பெற்ற அபிஷேகம், அவராலே நீங்கள் பெற்ற அபிஷேகம் உங்களுக்கு போதித்து என்ன செய்யும்? வழி நடத்தும். நீங்கள் தவறிவிட்டீர்கள் என்று சொன்னால் அபிஷேகம் நம்மை விட்டு நீங்கும். சவுலை விட்டு எப்படி நீங்கிற்றோ அதே போல் அபிஷேகம் நீங்கிடும். பாவத்திற்கு பரிகாரம். அதனால தான் இன்னைக்கு நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் கிருபை எவ்வளோ பெரிய ஸ்ட்ரென்த்தானதுன்னு. அல்லேலூயா. கிருபை யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையிலே இருந்து கொண்டே இருக்கோம். இன்னைக்கு நான் கேட்குறேன், எத்தனை பேர் நம்ம விழாமல் இருக்கிறோம்? ஆமென். எத்தனை பேர் நம்ம தவறாமல் இருக்கிறோம்? எத்தனை பேர் நம்ம தவறி இருக்கிறோம்? எத்தனை பேர் மீறி இருக்கிறோம்? ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம மாட்டிருக்கிறோமா மாட்டலையா? என் கண்ணுக்கு முன்னாடி தெரியாது, என்னுடைய கண்ணுக்கு முன்னாடி தெரியாது, உங்க பக்கத்து இருக்கிற கண்ணுகளுக்கு தெரியாது. எல்லாவற்றையும் சர்வலோகத்தையும் ஆண்டு அனுபவிக்கிற ராஜாவுக்கு தெரியும். அல்லேலூயா. அப்படித்தானே தாவீது நினைச்சிட்டு இருந்தான். தாவீது என்ன நினைச்சிட்டு இருந்தான்? இந்த பாவம் யாருக்கும் என்ன செய்யாது, தெரியாது. ஆனா பாருங்க, பாவம் செய்த வாயிலேயே அறிக்கை செய்து அவனுக்கு என்ன தண்டனை? இதுக்கு மரணத்துக்கு ஒப்பான தண்டனை. அவனே நியாயம் தீர்க்கும்படியாக வச்சார். தன் வாயே தனக்கு நியாயம் தீர்க்கும்படியாக கர்த்தர் வைத்தார். தன் வாயே நியாயம் தீர்க்கும், தன் இருதயமே நியாயம் தீர்க்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது நாத்தான் தாவீதை நோக்கி, நீ அந்த மனுஷன் இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னை இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி. ஆமென். சவுலின் கைக்கெல்லாம் தப்பி வைக்கிட்டோம். அபிஷேகம் எவ்வளோ பெரிய விஷயங்க. உங்களை கர்த்தர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அந்த அபிஷேகம் சாதாரணமானது அல்ல. நீங்கள் பாவம் செய்ய கூடாது என்பதற்கு சொல்வதற்கு நியாயப்பிரமாணம் இருக்குது. ஆனால் பாவத்திற்கு பரிகாரம் என்ன இருக்குது?
அப்ப பாவத்தின் வலிமை இந்த உலகத்தை எவ்வளோ நாசமாக்கி கொண்டிருக்கிறது. ஆனால் கிருபையின் வலிமை அதை காட்டிலும் மேலானது. நான் ஒன்று சொல்றேன் பாருங்களேன், இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்காத யூதர்கள் எவ்வளோ பரிதபிக்கப்பட்டவர்கள். ஆமென். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத யூதர்களுக்கு இந்த கிருபையின் வலிமை ஸ்ட்ரென்த் தெரியல. அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னா, நியாயப்பிரமாணத்தை பிடிச்சிட்டே ஓடுறான். நான் ஒரு தேவாலயத்தை கட்டணும், ஆட்டுக்குட்டியை வெட்டணும், பலி இடணும், மறுபடியும் வரணும், அப்படியே அவன் திங்க் பண்ணிட்டு இருக்கிறானே தவிர கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இன்றைக்கு சர்வ லோகத்துக்கும் கிருபாதார பலி வந்ததுனால இன்றைக்கு நம்ம கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. நம்ம கண்கள் திறக்கப்பட்டு நமக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கிருபை என்னும் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் என்ன தெரியுமா, கிருபை பெருகட்டும், நம்ம பாவத்தில் இருப்போம். ஏன்னா பாவம் செஞ்சுட்டே இருந்தா கிருபை என்ன பண்ணுதான், பெருகிட்டே இருக்குதான். பாவத்தை காட்டிலும் கிருபை அதிகமாக இருக்கிறது. அதனால தான் சொன்னார், பாவத்தில் நிலை நிற்க கூடுமோ கிருபை பெருகிறது என்று சொல்லி பாவத்தில் நிலை நிற்கலாமா? கூடாதே. அது எதுக்குன்னு புரிஞ்சுக்கணும். கிருபையோட ஸ்ட்ரென்த் என்னன்னு புரிஞ்சுக்கணும். தாவீது விழுந்தான், தாவீது பாவம் பண்ணான், ஆனால் கிருபை கூடவே இருக்குது. அபிஷேகம் இருக்காது, நியாயப்பிரமாணம் தண்டனை, நியாயப்பிரமாணம் கல்லெறினோம், முடிஞ்சு போச்சு. நீ பாவம் பண்ணிட்ட, உனக்கு கல்லு தான், முடிஞ்சு போச்சு. ஆனால் என் பாவத்துக்கு மீட்பு கிருபை, அதான் ஸ்ட்ரென்த்து. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். நல்லா தெரிஞ்சுங்க, கிருபை இருக்கிற இடத்தில் உணர்த்துதல் வெளிப்படும். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? கிருபை இருக்கிற இடத்துல உணர்த்துதல் வெளிப்படும். தாவீது பாவம் செஞ்சான், ஆனால் உணர்த்தப்பட்டானா இல்லையா? உணர்த்தப்பட்டான். யார் மூலியமா உணர்த்தப்பட்டான்? நாத்தான் மூலியமாய் உணர்த்தப்பட்டான். சரி, தாவீது தவறு செய்யும் பொழுது நாத்தான் மூலியமாய் உணர்த்தப்பட்டான். நம்ம தவறு செய்யும் போது யாரால் உணர்த்தப்படணும்? எஸ், வாசிப்போம். யோவான் 16ஆம் அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம். யோவான் 16ஆம் அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம் வாசிப்போம். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போதிக்கிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போகாது இருந்தால் தேற்றவாளன் உங்களிடத்தில் வரார், நான் போவேனாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து எதை குறித்து? அப்ப ஃபர்ஸ்ட் தாவீதுக்கு யார் வந்தது? நாத்தான்வேல் இருந்தாரு. நாத்தான்வேல் வந்து என்ன செஞ்சார்? தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் என்ன செஞ்சாரு? பாவத்தை கண்டித்து உணர்த்தினாரு. ஆனால் இப்பொழுது இந்த உலகத்திற்கு யாரை அனுப்பி இருக்கிறாரு? பாவத்தை கண்டித்து உணர்த்துவதற்கு. அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. இப்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வேணுமா வேணாமா? கிருபை நம்மோடு கூட இருந்தா நல்லா தெரிஞ்சுக்கணும், கிருபை உங்க பாவத்தை மூடாது. கிருபை உங்களுடைய பாவத்தையும் என்னுடைய பாவத்தையும் மூடாது. ஒன்னே ஒன்று மூடும், அன்பு சகல பாவத்தையும் என்ன செய்யும். ஆனால் கிருபை என்ன தெரியுமா பண்ணும்? கஷ்டப்படாதீங்க, அது ரொம்ப கஷ்டம். தாவீதை போல பாவத்தை வெளிப்படுத்தி காட்டும், ஆனால் அது தீர்வாய் முடியும். நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிருபை எப்பவுமே என் கூட இருந்ததுன்னா வெளிப்படுத்தி உணர்த்தும், வெளிப்படுத்தி காட்டிடும். தாவீதுடைய பாவத்தை எப்படி வெளிப்படுத்தி காமிச்சதோ அதே போல கிருபை இருந்தால்தான் உணர்வு இருக்கும். உணர்வு இருக்கிற உணர்வு உள்ளவன் இடத்துல கிருபை வாசமா இருந்துக்கினே இருக்கும். அல்லேலூயா. சவுல்கிட்ட கிருபை இல்லை. சவுல்கிட்ட என்ன இல்லை? அபிஷேகமும் இல்லை, கிருபையும் இல்லை. ஆனால் தாவீது பாவத்தில் விழுந்தான். நான் கேட்குறேன், சவுல் இதை மாதிரி ஏதாவது ஒரு பாவத்தில் விழுந்தானா? இதை மாதிரி பாவத்தில் விழல, ஆனால் அவன் கூட கிருபை இல்லை. ஆனால் தாவீதோடு கூட கிருபை இருந்ததுனால அவன் உணர்த்துதலுடைய ஆவி அவனுக்குள்ள இருந்தது. அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுங்களேன், உங்களுக்கு நம்ம பாவத்தை குறித்து ஒருவர் உங்களுக்கு சொல்றாருன்னா அதை அக்செப்ட் பண்ணக்கூடிய இருதயம் நமக்கு இருக்கும். அதுதான் கிருபை. புரியுதுங்களா? நாத்தான் வேலு தாவீதோட பெரியவரா
வயசுல சின்னவரா? யார் தாவீதுக்கு அபிஷேகம் பண்ணது? சாமுவேல் அபிஷேகம் பண்ணாரு. அப்ப சாமுவேல் அபிஷேகம் பண்ணி அவரோடு கூட இருந்தவர் தான் தாவீது. ஆனால் அதுக்கப்புறம் வந்தவர் தான் யாரு? தாவீதோட சின்ன பையன் தான் அவரு, நாத்தான்வேல். ஆனால் நாத்தான்வேல் பெரியவரை பார்த்து இந்த காரியத்தை சொல்லும் பொழுது அவன் எந்த கண்ணில் பார்த்தாரு? இவன் தீர்க்கதரிசி, தேவனுடைய ஆவியை பெற்றவன், இவன் சொல்லுகிறான் என்பதை அவன் நினைவில் இருக்க காரியங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. நினச்சிருந்தா ராஜா என்ன செஞ்சிருக்கலாம்? வாயை மூடுப்பா எல்லாத்தையும். நான் கேட்குறேன், உண்மையிலேயே தாவீது கிருபை பெற்றவன், அதனால தான் அவன் என்ன பண்ணான்? அக்செப்ட் பண்ணான். நான் கேட்குறேன், நீங்களும் நானும் அந்த சிச்சுவேஷனில் இருந்தால் அக்செப்ட் பண்ணுவோமா? உங்கள் பாவத்தை குறித்து நல்லா தெரிஞ்சுங்க. பாஸ்டர் பேசுகிறாருன்னு வச்சிங்களேன், பாஸ்டர் என்ன குறித்து பேசிட்டாரா? எனக்கு வேறு சபை, நான் கேட்குறேன், கிருபை கூட வந்துன்னு இருக்கோம். வேறு சபைக்கு போனால் பாவம் இல்லைன்னு ஆகிடுமா? நான் சொல்கிறது விளங்குதா உங்களுக்கு? டக்கு நீங்கள் பாஸ்டர் பேசிட்டார், தப்பாக பேசிட்டார், நான் வேறு சபைக்கு போகிறேன், ரைட், அப்போ பாவம் இல்லைன்னு ஆகிடுமா? அக்செப்டன்ஸ், கிருபை இருக்கிற இடத்துல உணர்த்துதல் இருக்கும், உணர்த்துதல் இருக்கிற இடத்துல அக்செப்டன்ஸ் இருக்கும். எஸ், ஐ டிட் மை. சொன்னானா இல்லையா தாவீது? ராஜா சொன்னானா இல்லையா? ராஜா மூடி மறைச்சிருக்க முடியுமா இல்லையா? ஏன்பா அவன் பேர் நான் மறந்து போயிட்டேன், பட்சபேலோடைய கணவன் பேர் உரியா. உரியா தானே? அவனை போட்டு தள்ளின ராஜாவுக்கு நாத்தான்வேலை போட்டு தள்ளுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? ப்ளீஸ் திங்க் ஓவர் இட். என்னுடைய பேர் பிரஸ்தாபம், என்னுடைய புகழ், என்னுடைய காரியம் எல்லாம் இருக்குது. உரியாவை போட்டு தள்ளின ராஜாவுக்கு நாத்தான்வேலை போட்டு தள்ளுறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் அவன் யாருக்கு பயந்தான் தெரியுமா? நாத்தான்வேலுக்கு பயப்படல, ஜனங்களுக்கு பயப்படல. கர்த்தரையில பார்த்துட்டாரு. கிருபை உங்களை வெளிப்படுத்தி காட்டிடுதுன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கிருபை உங்களுக்கு வெளிப்படுத்துச்சுன்னா நம்ம என்ன செய்யணும்? உணர்த்தப்படணும். அல்லேலூயா, ஆமென். அதனால தான் சொல்லப்படுகிறது நீதிமொழிகளில் 28ஆம் அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம். உணர்த்துதல் வந்தாதானுங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நம்ம அறிக்கையே செய்ய முடியும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து. இதை தாவீதை வச்சு பாருங்க, அறிக்கை செஞ்சானா? ஆமென், ஆமென். ஆவியானுடைய கடமை என்ன தெரியுமா? கன்விக்ஷன். நீங்க கன்விக்ஷன் பண்ணும்படியாய் கன்வின்ஸ் பண்ணுவார். நீங்க ஒத்துக்கிற வரைக்கும், உங்களை ஒத்துக்க வைக்கிற வரைக்கும் உங்களை கன்வின்ஸ் பண்ணிட்டே இருப்பார். நீ பண்ண தவறு, நீ பண்ண தவறு, நீ பண்ண தவறு, நீ பண்ண தவறுன்னு. நம்ம பாட்டு நீங்க இல்லை, மனுஷனுக்கு முன்னாடி நான் இல்லை இல்லை இல்லைன்னுவோம். கதவை சாத்தின்னு உக்காந்துன்னு ஓன்னு அழுவோம். ஆமென், அல்லேலூயா, glory to Jesus. ஒத்துக்கொள்றது கூட ஒரு தைரியம் வேணுங்க. தாவீதை போல குற்றத்தை ஒற்றுக்கொள்வதற்கு கூட என்ன இருக்கணும்? என்னைக்குமே சொல்லுங்க, குற்றம் செஞ்சுட்டேன்னு ஒத்துங்க. அது நல்ல விஷயம். கர்த்தருக்கு முன்பாக நீங்க என்ன செய்யணும்? ஒத்துக்கணும். அல்லேலூயா, glory to Jesus. கர்த்தருக்கு முன்பாக என்ன செய்யணும்? உணர்த்தப்படும் பொழுது என்ன செய்யணும்? அட்மிட் ஆயிடணும். ஆண்டவரே, எஸ், என்னில் பாவம் இல்லை என்று அப்பொழுது நீங்கள் சொல்வீர்கள் என்று சொன்னால், அப்ப என்ன வர்றீங்க? உங்களை நீங்களே என்ன செய்றீங்க? வஞ்சிக்கிறவர்களாய் மாறுகிறோம். பாவம் எப்படிலாம் நம்மளை செயல்பட வைக்கும். நீங்க யோசிச்சு பாருங்களேன். ஒரு பாவத்தை மறைக்கிற வரைக்கும் அவனுக்குள்ள போட்டு பெரிய ப்ராப்ளம் இருக்கும். ஆமாப்பா, நான் அப்படி தான் பண்ணிட்டேன்னா ஒரு பெரிய ஒரு விடுதலை வரும். பார்த்தீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ எந்த ஒரு காரியத்தையும், ஒரு பாவ காரியத்தையும் அறிக்கை செய்ய கற்றுக்கணும். அறிக்கை செய்ய கற்றுக்கணும். ஆண்டவரே இது தப்புன்னு பண்ணியிருப்போம், முன்னாடி பண்ணியிருப்போம். வைராக்கியத்தினால என்ன பண்ணியிருப்போம்? இல்லைன்னு சொல்லி நம்ம ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நானே என்ன செஞ்சுருப்பேன்? வாயினால் கூட என்ன செஞ்சுருப்பேன்? ஒரு பாவத்தை செய்திருக்கலாம். ஆனால் உணர்த்தும் பொழுது நம்ம என்ன செய்யணும்? டக்குன்னு என்ன செய்யணும்? இதை அட்மிட் ஆகிடணும். ஆண்டவரே, எஸ், நான் பண்ணது தப்பு தான் ஆண்டவரே. அப்படின்னா தான் கிருபை நம்மளை ஊந்து தள்ளுதுன்னு அர்த்தம். இதையும் மீறி
பயங்கர வணங்கா கருத்து உள்ளவனா நின்னா கிருபை எப்படி நமக்கு செயல்படும்? எவ்வளோ பெரிய வலிமை பாருங்க. கிருபையுடைய வலிமை எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக தாவீதுடைய லைஃப்பில் இருக்குது பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில் நான் கர்த்தருக்கு விரோதமாய் ஒத்துக்கிட்டானா? ஆவியானுடைய வேலை என்ன? ஆவியானுடைய வேலை என்ன? ஒத்துக்க வைக்கிறது. ஆவியானுடைய வேலை தண்டிக்கிறது இல்லை. ஆவியானுடைய வேலை தண்டிக்கிறது இல்லை. அவர் என்ன சொன்னார்? உலகத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் என்ன பண்ணுவார்? அதான் அவருடைய வேலை. அதான் இயேசுவானவர் சொன்னார், எனக்கு பின்னாடி இவர் வரலன்னா நீங்களாம் என்ன செய்ய முடியாது? உணர்த்தப்பட முடியாது. நீங்கள் உணர்த்தப்பட வேண்டும். அன்றைக்கெல்லாம் தீர்க்கதரிசியாக இருந்தாங்க. ஏதாவது ஒன்று பண்ணிட்டா நேராக உள்ளே போயிடுவான், ராஜா கிட்ட போயிடுவான். ஆண்டவர் இது மாதிரி சொல்கிறாரு, நீ ரொம்ப தப்பு பண்ணுற, அவ்வளோதான். உடனே சில ராஜா அக்செப்ட் பண்ணுவான், சில ராஜா என்ன பண்ணுவான்? அவனை புடுறான்னுவான். அவனை புடுறான்னும் போது அவன் கை நின்றுடும். அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். glory to Jesus. அப்போ ஆவியானவர், நீங்கள் மனுஷனை பார்க்காதீங்க, ஆவியானவரை பாருங்க. ஆவியானவர் இது தப்புன்னு சொன்னால் உங்களுக்கு பட்ட மாத்திரத்தில் என்ன பண்ணுங்க? அழகாக சப்மிட் ஆகிடுங்க. அந்த கிருபை என்ன செய்யும்? சூழ்ந்து கொள்ளும். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில் நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி என்ன பண்ணா? நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவத்தை என்ன செஞ்சாரு? நீக்க. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? எப்போ நம்ம அட்மிட் பண்றோமோ கிருபை பாருங்க உங்களுடைய பாவத்தை நீக்க செய்கிறது. கிருபையின் வலிமை அதாங்க. உங்க பாவத்தை என்ன செய்யும்? நீக்க செய்யும். அதான் கிருபையின் வலிமை. கிருபையின் வலிமை பியூட்டிஃபுல் வலிமை. உன்னிடத்தில் பாவம் அறிக்கை புறப்படும் பொழுது கிருபை உங்களை என்ன செய்யுமா? சூழ்ந்து கொள்ளும். சங்கீதம் 32:10 நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னா, சங்கீதம் 32:10. துன்மார்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையும் அவன் கர்த்தரையே நம்பியிருந்தான். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? கர்த்தரை நம்பினபடினால தான் அவன் என்ன செஞ்சான்? ஐயோ கர்த்தர் என்ன பார்த்துட்டாரு, கர்த்தரை என் பாவத்தை என்ன செஞ்சிட்டாரு? பார்த்துட்டாரு. அல்லேலூயா. கர்த்தரை என் பாவத்தை பார்த்துட்டாரு. கர்த்தாவே பாவ அறிக்கை செய்கிறான். பாவ அறிக்கை செய்யும் பொழுது நாத்தான் மூலியமாய் வார்த்தை வருகிறது, நீ சாகாதபடிக்கு உன் ஆத்மா, பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும், உன் ஆத்மா சாகாதபடிக்கு கர்த்தர் உன்னை காப்பாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. இதுதான் கிருபையின் ஸ்ட்ரென்த். புரியுதுங்களா? நீ நியாயப்பிரமாணத்தின் பிரகாரம் பார்த்தா என்ன? நியாயப்பிரமாணத்தின் பார்த்தா என்ன பண்ணோம்? அந்த பெண் என்ன பண்ணுச்சு? நியாயப்பிரமாணத்தின் பிரகாரமாக மோசே நியாயப்பிரமாணம் கிளியராக சொல்லிடுச்சு, வேற வழியே கிடையாது, எல்லாம் கையில் கல்லை தூக்கி நிற்கிறான். ஆனால் இயேசு பரிந்து பேசுகிறவராய் கிருபை அங்கே இருக்கிறது. அந்த மகள் மேல் ஒரு 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 விபச்சார ஸ்திரீயின் மகள் மேலே அந்த கிருபை எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல? ஆமென். அப்போ அந்த கிருபை ஆண்டவர் பிதாவின் இடத்துல, அந்த மகள் கூட பிதாவுக்கு யாரு? சத்ரு தான். அவ செய்த பாவம் பிதாவுக்கு என்னது? சத்ரு தான். ஆனால் இயேசு பிதாவின் இடத்துல பரிந்து பேசுகிறவராக இருக்கிறாரு. பரிந்து பேசுகிறபடினாலே அவர் சொன்னார், உங்களில் எவன் ஒருவன் பாவம் செய்யவில்லையோ அவன் முதல் கல்லை எடுங்க. ரீபாதாக்கா. அந்த மகளை அன்றைக்கு கிருபை சூழ்ந்து கொண்டதே. எப்படி அழகாக கிருபை சூழ்ந்து கொண்டது. நான் மறுபடியும் சொல்கிறேன், கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்யும் பொழுது அவள் ஓடலை, நான் பாவம் செய்யலைன்னு சொல்லலை, அவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ஆனால் அப்படியே அழுதுட்டு நிற்கிறா. அவளுடைய மனநிலைமை எப்படி இருந்திருக்கோன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதனால தான் சொன்னேன், யாரையுமே நம்ம அவர்கள் பாவம் செய்தார்கள் என்று கண்ணில் பார்க்காதபடிக்கு இயேசுவானவருடைய கண்களில் பார்க்கும்படியான ஒரு தயவு நமக்கு இருந்ததுன்னா நம்மளை போல இரக்கம் உள்ளவன் இரக்கம் பெறுவான். அந்த இரக்கம் வேணுங்க. அதுக்காக அந்த மகளுக்காக போய் நம்ம ஜெபிக்கிற ஒரு இரக்கம் வேணும். அல்லேலூயா. நம்மெல்லாம் கல் எடுக்கிறவர்கள் அல்ல, இயேசு பக்கம் நிற்கிறவர்களாக இருங்கள். ஆமென். மோசேயின் நியாயப்பிரமாணம் நியாயம் தீர்ப்பதற்கு கல்லை எடுத்து கொண்டிருக்கிறது. ஒரு காலத்தில் நம்ம கல்லால் அடிப்பட வேண்டியது தான்.
அந்த இரக்கம் நம்மோடு, அந்த கிருபை நம்மளுக்கு அதிகமாக நம்முடைய பாவத்தை மேற்கொண்டு அந்த கிருபை நமக்கோடு கூட வந்ததுனால இன்றைக்கு நான் என்ன செஞ்சிருக்கிறேன், உங்களுக்கு முன்பாக நான் நிற்கிறேன் என்று சொன்னால் அந்த கிருபை எவ்வளோ பெரிய வலிமை வாய்ந்தது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். முதலாவது காரியம், கிருபை இருக்கிற இடத்திலே உணர்த்துதல் வெளிப்படும் பார்த்தோம். எப்படி உணர்த்துவார் என்று நம் குற்றத்தை ஒப்புக்கொள்ள செய்வார் என்பதையும் நாம் பார்த்தோம். இரண்டாவது காரியம், கிருபை இருக்கிற இடத்திலே கண்டிப்பு நிச்சயமாய் உண்டு. அல்லேலூயா. கிருபையை தப்பா அடிக்கூடாது. கிருபை இருக்கிற இடத்துல ஆவியானவர் நிச்சயமாய் செயல்பட்டு கொண்டிருப்பார். ஆமென். கிருபை இருக்கிற இடத்துல ஆவியானவர் செயல்பட்டு கொண்டிருப்பார். அப்போ என்ன இருக்கும்? கண்டிப்பு நிச்சயமா இருக்கும். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 10, 11, 12 வாசிப்போம், கேட்போம். இப்போது என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகிய 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் நீங்க வாசிங்க 10வது வசனம். ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியை எடுத்துக்கொண்டபடியினால் பட்டயம் என்றைக்கும் உன் வீட்டை விட்டு. இது என்னங்க? இது பரிசுத்த ஆவியானவர் கண்டித்து உணர்த்துவாரா இல்ல பூசி மொழுகுவாரா? கொஞ்சம் சொல்லுங்களேன். அப்ப கிருபை இருக்கிற இடத்துல என்ன இருக்கணும்? கிருபை இருக்கிற இடத்துல என்ன இருக்கணும்? கண்டிப்பு இருக்கணும். எங்க கண்டிப்பு இருக்குதோ அங்க உங்களை கிருபை ஒட்டி கொண்டே இருக்குதுன்னு அர்த்தம். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? கிருபை இருக்கிற இடத்துல உணர்த்துதல் இருக்கும். உணர்ந்து பாவரிக்கை, அதுக்கு தான் ஒரு பாவரிக்கை செய்வோம். ஆண்டவரே உமக்கு விரோதமாய், பரத்துக்கு விரோதமாய். அடுத்தது வருவோம், உம்முடைய ஊழியக்காருக்கு விரோதமாய் என் நாவா செய்யக்கூடாது. நாத்தானுக்கு விரோதமாய் நாவா செஞ்சுதா தாவீதுக்கு? இன்னைக்கு ஊழியக்காரனா ஆட்டோமேட்டிக்காக என்ன கேள்வி கேட்கலான்னு வரக்கூடாது. ஊழியக்காரனா என்ன கேள்வி கேட்கலான்னு வரக்கூடாது. ஊழியக்காரன் உன் ஃப்ரெண்டாக இருந்தால் கூட என்ன கேள்வி கேட்கலான்னு வரக்கூடாது. நாவை அடக்கிக்கொள். ஆமென். நாவை அடக்கி பேசணும். நீ மனுஷனா கல்லை கண்டா நாயை காணோம், நாயை கண்டா கல்லை காணோம். இதுக்கு ஏற்கனவே ஒரு பழமொழிக்கு நான் சொல்லியிருக்கிறேன். நாயை வரைந்து ஒரு சிற்பவாதி ஒரு கல்லிலே நாயை வடிக்கிறான். நாயை வடித்து அதை ஒரு கலை கண்ணோடு பார்க்கும் பொழுது அது என்னவா தெரியுது? நாயா தெரிகிறது. இல்லை, இது நாய் கிடையாது, சிற்பம் கிடையாது, இது வெறும் கல்லுன்னு பார்த்தா என்ன தெரியும்? நீ ஊழியக்காரனா பார்த்தா எப்படி தெரியும்? ஊழியக்காரனா தெரியும், தேவனுடைய மனுஷனா தெரியும். நீ ஊழியக்காரன் இல்லை, இவன் சாதாரண தச்சன் தானேன்னு பார்த்தா இயேசுவானவர் எப்படி தெரிவாரு? அதனால தான் சொல்கிறேன், எந்த விரோதமாக நான் என்ன செய்யக்கூடாது? என் நாவை அசைக்காதபடிக்கு இருக்கணும். கண்டிப்பு வரும்பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்டிப்பை அக்செப்ட் பண்ணணும். கண்டிப்பை அக்செப்ட் பண்ணாதான் கிருபை உன் கூட இருக்குது. கண்டிப்பை அக்செப்ட் பண்ண கிருபை இல்லை. தாவீதோடு கூட கிருபை இருந்தது. காரணம் என்ன? நாத்தான் சொன்ன உடனே எஸ், நான் பாவம் செய்தேன், கர்த்தருக்கு விரோதமாக நான் என்ன செஞ்சேன்? பாவம் செய்தேன். இப்போது நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக்கி எடுத்துக்கொண்டபடினாலே பட்டயம் என்றென்றைக்கும் உன் வீட்டை விட்டு. நான் கேட்குறேன், ஒரு விஷயம் கேட்குறேன். நான் ஒரு பாஸ்டர், உங்களுடைய பாவக்காரியம் எனக்கு தெரிய வருகிறது. உங்கள் பாவக்காரியம் கிளியராக பட்டவர்த்தனமாக தெரியுது. உங்கள் வீட்டுக்கு வந்து இது மாதிரி சொல்ல முடியுமா? ஒரு அல்லேலூயா சொல்லாமா? உங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு பாவம் செய்கிற, நீ இது மாதிரி வேற ஒரு தொடர்பில் இருக்கிற, வேற ஒரு பெண்ணோட தொடர்பில் இருக்கிற, நான்டி கரெக்டா தெரியுதுல்ல? இதுக்கு நான் இதுக்கு இல்லை நான் கேட்குறேன், இதுக்கு வந்து நான் வந்து ஆண்டவர்கிட்ட வந்து எனக்கு வெளிப்படுத்தி காட்டணுமா? எலிசா மாதிரி இல்லையே, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் எனக்கும் தெரியுது. இப்போ நான் ஒரு வீட்டுக்கு போகிறேன், இது தவறான காரியம்ப்பா, கிருபை உன்னை விட்டு விலகாமல் இருக்கணும், கிருபை உன்னை விட்டு விலகாமல் இருக்கணும்னா இதை நான் சொல்லணுமா சொல்லக்கூடாதா? அப்படின்னா சொல்லணுன்றது ஒருத்தர் வாயிலிருந்து வருது. மற்றொரு வாயிலிருந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் எனக்கே கஷ்டமாக இருக்குது. நானும் பூசி மொழிக்கு தான் போயின்னுக்கிறேன். கிருபை என்னை காட்டணும். நிர்பந்தமான மனுஷன் நான். யார் என்னை விடுவிக்கக்கூடும்? ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இப்போது நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியன் ஆகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாகி எடுத்துக்கொண்டபடினாலே பட்டயம் என்றென்றைக்கும் உன் வீட்டை விட்டு
11வது வசனம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ உன் வீட்டிலே பொல்லாப்பை உன்மேல் எழும்ப பண்ணி உன் கண்கள் பார்க்க உன் ஸ்திரீகளை எடுத்து உனக்கு அடுத்தவனுக்கு கொடுப்பேன். அவன் இந்த சூரியனுடைய வெளிச்சத்திலே, நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், கிருபையை போக்கடிச்சிட்டு ஒரு பாவம் செய்வீர்கள் என்று சொன்னா, அந்த பாவத்திலே நிலைத்திருப்பீர்கள் என்று சொன்னா, அந்த பாவத்தை தொடர்வீர்கள் என்று சொன்னா, நல்லா தெரிஞ்சுக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க ஒளிபிடத்தில் பண்ணுகிற காரியம் வெளியரங்கமாய் கர்த்தர் காண்பிப்பார். நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? அதுக்கு தான் பழமொழி சொல்லுவான், பல நாள் திருட ஒரு நாள், பல நாள் திருட பல நாள் பாவம் பண்றவன் ஒரு நாள் வெளியில் அகப்படுவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புரியுதுங்களா? அப்போ உனக்கு அடுத்தவனுக்கு கொடுப்பேன். அவன் இந்த சூரியனுடைய வெளிச்சத்திலே உன் ஸ்திரீகளோடு என்ன பண்ணுவான்? நீ என்ன பண்ண? மறைவான பாவம் செய்த, ஆனால் உன் மனம் வேதனைப்படும்படி வெளியரங்கமான காரியம் நடக்கும் பொழுது உன் மனம் நொந்து நூலாய் போய்விடும். ரொம்ப கஷ்டமா இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்போ கிருபை நம்ம கூட இருக்கிறதுனால, அதனால தாங்க தாவீது எவ்வளோ கஷ்டத்தை அனுபவித்தாலும் அவன் கிருபை அவனோடு கூட இருந்தபடினாலே அவனை தேற்றுகிறது. ஆண்டவரே, நம்ம கரங்களை உயர்த்தி ஒரு விஷயம் சொல்லலாமா? ஆண்டவரே, இது வரைக்கும் மறைவான பாவத்தை நான் செய்திருப்பேன் என்று சொன்னா, செல்லுல மறைவான பாவம் இருக்குது, கண்ணுல மறைவான பாவம் இருக்குது, கண்ணுல மறைவான பாவம் இருக்குது. ஆண்டவரே, இது மாதிரி மறைவான சிந்தனைகளுடைய பாவங்களை நான் செய்தேன் என்று சொன்னா, இன்றைக்கு அறிக்கை செய்யுங்க. அப்பா, ஒரு விசை கூட, ஆம், உமக்கு முன்பாக நான் பாவம் செய்தேன், என்னை மன்னிங்க, இனி நான் அதை தொடரக்கூடாது, அந்த இச்சையான காரியங்களை நான் போகக்கூடாது, அந்த இச்சையான காரியங்களை பேசக்கூடாது, அந்த இச்சை உண்டு பண்ணுகிற காரியத்தில் நான் இருக்கக்கூடாது, கர்த்தருடைய பங்கை நான் பெற வேண்டும் ஆண்டவரே, பெற வேண்டும் ஆண்டவரே. என் வாலிப பிள்ளைகள் எல்லாரும் என்ன செய்யணும்? அதை விட்டு விலகணும், எல்லாம் விலகணும். நல்லா தெரிஞ்சுங்க, இன்னைக்கு வாலிப மகளே, பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்கள் பார்க்குறது யாருக்கும் தெரியாது. ஆனால் கர்த்தர் திடீர்னு ஒரு நாள் வெளிப்படுத்தி காட்டிடுவார். நமக்கு கொஞ்சம் வெக்கமாக இருக்கும். ஆமேன். நமக்கு எப்படி இருக்கும்? வெக்கமாக இருக்கும். தாவீதுக்கு எவ்வளோ வெக்கம் இருந்திருக்கும்ல? ஆமேன். தாவீதுக்கு எவ்வளோ வெக்கம் இருந்திருக்கும். ஆனால் அதை பற்றி கவலைப்படலைங்க. அவன் நினச்சது ஒன்றே ஒன்று தான், தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக நான் வெக்கப்படக்கூடாது. அல்லேலூயா. என் பிதாவுக்கு முன்பாக நான் என்ன செய்யக்கூடாது? வெட்கப்படக்கூடாது. இந்த வெக்கம் பரவாயில்லைங்க. பாவத்தை அறிக்கை செய்கிறது ஒன்றும் பெரிய ஒரு காரியம் இல்லை. எல்லா மனுஷனும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி, ஆனால் கிருபை என்னோடு கூட இருக்குது. ஆனால் கிருபை, ஆமென். ரோமர் 11ஆம் அதிகாரம் 22வது வசனம் சொல்லுகிறது. 22வது வசனம் முடிக்கலாம். ஆகையால் நல்லா தெரிஞ்சுங்க, தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார். விழுந்தவரிடத்திலே ஒருத்தன் விழுந்தான் என்று சொன்னா, தாவீது விழுந்து போன உடனே அவனிடத்தில் ஆண்டவர் என்ன காமிக்கிறாரு? பயங்கரமான கண்டிப்பின் வார்த்தை, பயங்கரமான கண்டிப்பின் வார்த்தை. அவன் விழுந்துட்டான், அவனிடத்துல கண்டிப்பை ஆண்டவர் காட்டுறாருன்னு சொல்லி அடுத்த வசனம், உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார், அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும், நிலைத்தராவிட்டால். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இன்னைக்கு நமக்கு தயவு காமிச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அவன் பாருங்க, விழுந்த இடத்துல கண்டிப்பாக எவ்வளோ அவன் 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 தாவீதோட இருதயம் தேவனுக்கு தெரியாதா? சொன்னதே அவர் தானே. என்ன சொன்னார்? என் இருதயத்திற்கு. அப்போ அந்த இருதயம் அவருக்கு தெரியாதா? தெரியாதான்னு கேட்குறேன். தெரியும். ஆனால் எப்பேற்பட்ட கண்டிப்பு வருது. ஆமென். தேவன் யாரை சிரிச்சு யார் மேலே அன்பு கூறுகிறாரோ, இருப்பா யாருப்பா அது டம்மு டிம்முன்னு போட்டுக்குன்னு விடுங்க, அவனுக்கு புரியாது, பாவம். உட்கார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
தேவன் யார் மேல பிரியமா இருக்கிறாரோ அவர் தான் என்ன பண்ணுவாரு? திட்டுவார். அதானே வேதம் சொல்லுது. அல்லேலூயா. கர்த்தர் யாரை நேசிக்கிறாரோ அவரை சிட்சிக்கிறார். யார் மேல பிரியமா இருக்கிறார், நம்ம மேல பிரியமா இருக்கிறா தான் நம்ம மேல என்ன செய்யறாரு? சில டைம்ல கண்டிப்பை காட்டுறாரு. அந்த கண்டிப்பு தாங்க அன்பு, அந்த கண்டிப்பு தான் கிருபை. அது என் கூடவே இருக்குது. எனக்கு கண்டிப்பு வந்துனே இருக்கும்போது கிருபை என்னோட கூட இருக்குது. தாவீது கண்டிச்சதுனால தான் அந்த கிருபை அவரோடு கூட இருக்குது. அக்செப்ட் பண்ணனால தான் அந்த கிருபை அவரோடு கூட இருக்கிறது. அல்லேலூயா. ஒருத்த விழுந்துட்டான்னா அவனை பார்த்து சிரிக்காத. ஒருத்த விழுந்துட்டான்னா அவனை பார்த்து சிரிக்காத. மேபி அபிஷேகமான பாடல்களை எழுதியிருக்கிறார். அபிஷேகமான பாடல்களை தப்பு ரைட்டுன்னு பண்றதுக்கு நான் நியாயப்பிரமாணம் அல்ல, என்கிட்ட அது இல்லை. அது தேவன் மோசேக்கு கொடுக்கப்பட்டது, நான் நியாயம் தீர்க்க முடியாது. பட் தயவு நான் பெற்றிருக்கிறதை போல நான் தயவாய், நான் அந்த இரக்கமாய் நான் பார்த்தனா தான் எனக்கு இரக்கம் கிடைக்கும். ஐயா, மனுஷன்னா விழாதான் செய்வான். என்ன பண்றது? மனுஷன் என்ன செய்வான்? விழுவான். ஆனா கிருபை என்னை எழுந்து நிற்க செய்யும். வலிமையானது கிருபை. பாவத்தை காட்டிலும் வலிமை உள்ள அந்த கிருபை எவ்வளவு பெரிய. கெட்டகுமாரன் ஆண்டு விட்டாரா? கெட்டகுமாரன் என்ன பண்ணா? ஆஸ்தியை மட்டும் அழிக்கல, அந்த ஆஸ்தியை எங்க கொண்டு போய் அழிச்சான்? வேசி நிலத்தில் அழிச்சான், எல்லாமே அழிச்சான். எல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாம பண்ணான். ஆனா அவன்கிட்ட இருந்த ஒரு குவாலிட்டி கிருபை அவனோடு கூட இருந்தபடினாலே அவன் என்ன செய்தான்னா, அந்த ஸ்தானத்துக்கு நான் வரணும்னு விரும்பல, என் தகப்பனுடைய ஸ்தானத்துக்கு நான் வரணும்னு விரும்பல. ஏதோ நான் அந்த தகப்பன் உண்டு பண்ணி வச்சிருக்கிற அந்த பண்டிகைக்கு மத்தியில் எதையாவது ஒன்று போட்டுட்டு தவிட்ட போட்டு அதை கொடுத்து ஏதாவது சாப்பிட்டுட்டு நான் உக்காந்துக்கலாமான்னு நினைச்சாம் பாருங்க. எங்க தூக்கின்னு போய் வச்சார் ஆண்டவர். தயவுப்பா, தயவு. விழுந்தூர்களை பார்த்து நம்ம இனிமேல் என்ன செய்ய வேண்டாம், ராங் கமெண்ட்ஸ் கொடுக்க வேண்டாம். அவர் நல்லது எவ்வளோ பாடல்களை இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோம்? பாடிக்கொண்டிருக்கணும். நான் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது. ஆனால் தயவை நான், என்னுடைய தயவை நான் மறக்கக்கூடாது. எவன் விழுந்தாலும் அவனுக்காக ஜெபம் பண்ணுறது தான் என்னுடைய வேலையை தவிர, அவருக்காக நான் ஜெபம் பண்ணணும். எழுந்து மறுபடியும் என்ன செய்யணும்? அவர் நிற்கணும் பாப்பா என்று சொல்லி நான் ஜெபம் பண்ணுமே தவிர, ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் த ராங் கமெண்ட்ஸ். எது வேணாலும் இருக்கட்டும். தாவீது தவறு பண்ணார், ஆனால் கிருபை அவரோட கூட இருக்குதே, நமக்கு தெரியாது இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் ரெண்டாவது காரியம், கிருபை இருக்கிற இடத்துல கண்டிப்பு நிச்சயமாக இருக்கும். கிருபை நம்மை பூர்ணமாய், மூன்றாவது காரியம், கிருபை நம்மை பூர்ணமாய் மனம் திரும்ப வைக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? கிருபை நம்மை பூர்ணமாய் என்ன செய்யும்? மனம் திரும்ப வைக்கும். தீத்து 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். தீத்து, ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பு அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி, அடுத்த வசனம், நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி, அடுத்த வசனம், நான் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கு மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி, ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆமேன். பூர்ண ஆமேன் மனம் திரும்புதலை நமக்கு என்ன செய்யும்? அந்த லௌகீக இச்சையிலிருந்து, இந்த உலகத்துடைய காரியங்களிலிருந்து, நமக்கு எல்லாவற்றிலும் இருந்து என்ன செய்யும்? See, you have to go to next step. ப்ராடாக போய் பார்க்குற, இயேசுவானவர் போல பார்க்குற ஒரு சிந்தனையை நமக்கு வந்துடும். இயேசுவானவரை போல இருக்கக்கூடிய சிந்தனை நமக்கு வந்துடுச்சுன்னா, God will, நீ மலை மேலே உள்ள ஒரு பட்டணமாக ஒன்று வைக்க ஆசைப்படுறாரு. இந்த மலை மேலே இருக்கிற பட்டணம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மறைந்து வாழாது, ஒரு சாட்சியாய் வாழும். அவரை பார்த்து நான் அவரை எனக்கு முன்மாதிரியாக நான் வைத்திருக்கிறேன் அவரை அப்படின்னு சொல்லி, இயேசுவானவரை முன்மாதிரியாக வைக்கிறோம், பேதுருவை முன்மாதிரியாக வைக்கிறோம், பவுலை முன்மாதிரியாக வைக்கிறோம். நீங்களும் நானும் வர சந்ததிக்கு முன்மாதிரியாக வைக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லாமா?
நீங்களும் நானும் வர சந்ததிக்கு என்ன செய்யணும்? அட்லீஸ்ட் என்னுடைய பேரப்பிள்ளைக்காக நான் என்ன செய்யணும்? ஒரு முன்மாதிரியாக நான் இருக்கணும். அல்லேலூயா, ஆமென். பூர்ண கிருபை நம்மோடு கூட இருக்கிறனால பூர்ண மனம் திரும்புதலை கர்த்தர் நமக்கு உண்டு பண்ணுவார். இதை பார்க்கும்பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாவத்தின் வலிமை ஜாஸ்தியாக இருக்குதா? கிருபையின் வலிமை ஜாஸ்தியாக இருக்குதா? கிருபையின் வலிமை ஜாஸ்தியாக இருக்குதுல்ல? ஆமென். தாவீதுடைய லைஃப்பில் கிருபையின் வலிமை ஜாஸ்தியாக இருந்ததுன்னா நம்ம லைஃப்லையும் கிருபையின் வலிமை ஜாஸ்தியாக இருக்குது. ஆமென். எந்தெந்த மறைவான காரியங்களோ அதையெல்லாம் விட்டுட்டு நீங்கள் வரும்பொழுது கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும், கிருபை உங்களை தாங்கும், கிருபை உங்களை ஆமென் க்ளோரி டு ஜீசஸ் என்ன செய்யும்? ஆமென் நடத்தும். கிருபை சாதாரணமானதில்லை. பாவத்தின் வலிமை பெரிதுன்னா நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாத காரியம், அபிஷேகம் செய்யக்கூடாத காரியம், இந்த ரெண்டுமே செய்யக்கூடாத காரியத்தை கிருபை எனக்கு செய்தது, கிருபை எனக்கு செய்தது. அந்த ஆனந்த பாக்கியத்தை கர்த்தர் எனக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? ஆமென். அதனால தான் அப்போஸ்தலர் நடபடிக்கை 13ஆம் அதிகாரம் 34வது வசனம். அனைவரும் எழுந்து நிற்போமா? இனி அவர் அழிவுக்கு உட்படுத்தாதபடிக்கு அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்பதை குறித்து தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று. எத்தனை பேர் ஆண்டவரே இந்த நாளிலே தேங்க்யூ லார்ட், எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க விரும்புகிறீர்? இந்த வசனத்துக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா, உம்முடைய வார்த்தைக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே ஜீசஸ். உம்முடைய வார்த்தைக்கு நான் என்ன செய்யறேன்? ஒப்பு கொடுக்கிறேன். நான் வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். யோசிச்சு பாருங்க, தாவீது பாவம் அவனை மேற்கொண்டது. தாவீதுடைய வாழ்க்கையில பாவம் என்ன செஞ்சது? பயங்கர வலிமையாய் மேற்கொண்டது. ஆனால் அதை காட்டிலும் கிருபை அதிக வலிமை உள்ளதாய் தாவீதை விடுவித்தது. தேங்க்யூ லார்ட். அப்பா, அப்பேற்பட்ட கிருபை எங்க வாழ்க்கையில வரணும். கிருபை இருந்தா உணர்த்துதல் இருக்கும், கிருபை இருந்தா உணர்த்துதல் இருக்கும், கிருபை இருந்தா glory to Jesus கண்டிப்பு நிச்சயமா என் வாழ்க்கையில இருக்கும். கிருபை இருந்ததுன்னா பூர்ண மன திரும்புதல் இருக்கும். இது மூன்றும் இருந்தா ஸ்தோத்திரம். ஒரு பெரிய உடன்படிக்கை கர்த்தர் இந்த நாளில் நமக்கு ஏற்படுத்தணும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபையை உடன்படிக்கையாய் உங்கள் மத்தியிலே இந்த நாளிலே